ரொம்ப நாளா ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஹ், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப vlogல ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது நம்ம பெரிய ஒரு ரைடுக்காக கிளம்புறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம லடாக் கிளம்புறோம். லாஸ்ட்டு இயர்ஸ் நம்ம போன வருஷம் வந்து நம்ம லடாக் கிளம்பும்போது அஹ், திடீர்னு கிளம்பிட்டோம். எல்லா ரைடும் நம்ம திடீர்னு திடீர்னு தான் கிளம்புறோம். அந்த மாதிரி லடாக் கிளம்பி நம்ம vlogலாம் எடுத்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து vlogலாம் எடுத்தோம். பனியில் அவ்வளோ பெரிய குளிரில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த vlog எல்லாம் கரெக்டாக அடல் டனல், அந்த மணாலிலேருந்து அடல் டனல் போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமராவுடைய அந்த டேங்க் பேக்குடைய ஜிப்பு வந்து பூட்டாமல் போயிட்டேன். பூட்டாமல் இருந்தது. அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு அந்த பேக் எடுத்துகிட்டே போகும்போது அந்த ஓப்பன் ஆகி அதுலேருந்து எஸ்டி கார்டு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா தேடுன்னு தேடுறோம் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க ஆர்மிஸ் கண்ட்ரோல் தானே, லடாக்கே வந்து ஆர்மி கண்ட்ரோல் தானே. அங்கே இருக்க ஆர்மிலாம் என்ன சொன்னாங்கன்னா, கீழே போயிருங்க, குளிர் தாங்க முடியாது, ரொம்ப குளிராக இருக்கும், சீக்கிரமாக கீழே போயிருங்க எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நைட்டும் ஆயிடுச்சு, இருட்டும் ஆயிடுச்சு. அந்த இருட்டில் உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது, லைட் அடிச்சு. இன்னும் குளிர் தாங்க முடியல, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சு. அந்த மாதிரி குளிரை வாழ்க்கையில் நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அந்த குளிரை நம்ம பார்க்கணும்னா நம்ம ஹிமாச்சல் லடாக்கில் தான் போய் ஆகணும். அதை விட்டோம்னா ரஷ்யாவில் ஒரு பெரிய குளிரான பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்னு தெரில. அது சொல்கிறேன் என்னென்னா, இப்போ நம்மளோட எஸ்டி கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ நான் ரூமில் வந்து யோசித்தேன், நம்ம திரும்பவும் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் நம்ம ரைடு போகணும். அந்த ரைடில் இருக்க ஒவ்வொரு விலாகையும் சூப்பராக எடுத்து அப்லோட் பண்ணணும், தொடர்ந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு சபதம் எடுத்தேன். அந்த சபதம் நடக்குமா, அதை நானே மறந்துட்டேன். அந்த நானே மறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரைடு, அதை நான் எதிர்பார்க்காத ரைடு. அது என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். என் லைஃப்பில் நான் எனக்கு ரொம்ப வளவலன்னு பேச நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு விஷயத்த, நான் ஒரு விஷயத்த யோசித்து அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப யோசித்து அதை நம்ம மனசில் நம்பணும் வச்சுங்களேன், அதை நம்மளே மறந்துட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கும். அது என் லைஃப்பில் நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னா, நான் லடாக் போகணும், திரும்ப நான் போவேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். முடிவெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கஷ்டமாக ரொம்ப சிரமப்பட்டு டெல்லியிலேருந்து ஊருக்கு வந்தோம். இங்கே வந்து ஒர்க்கை பார்த்தோம். எல்லாமே முடிஞ்சிச்சு. கடைசியில் கர்நாடகா ரைடு கிளம்பணும்னு பிளான்லாம் பண்ணோம். கர்நாடகா ரைடு போக முடியாமல் ஆயிடுச்சு. திரும்ப ரைடு கிளம்பிட்டோம். திரும்ப ரைடு, கர்நாடகா ரைடு ஒரு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அப்போ மைக்கு நமக்கு ஒர்க் ஆகாமல் மைக்கு அடாப்டர் மாற்றி வாங்கிட்டோம் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த ரைடுமே பண்ணவே முடியல. கடைசியில் பார்த்தோன்னா, நான் போன வருஷம் சொன்னேன்ல திரும்ப நான் லடாக் ரைடு போவேண்டான்னு, அந்த ரைடு இப்போ நடந்திருக்கு. அதான் நம்ம மனசில் என்ன நினச்சிருக்கோமோ அது கண்டிப்பாக அது நடக்கும். அது எதிர்பாராத நேரத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மைதாங்க. வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான், மச்சான் ஆகஸ்ட் 15 நான் ரைடு போகிறேன், நீ என் கூட வந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ஆந்திரா தடா ரைடு போயிருக்கோம், அந்த ரைடில் போனது உன் கூட வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால், நானும் வாக்குறுதி கொடுத்துட்டேன், கண்டிப்பாக போகலாம் மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தா, நமக்கு ஒர்க்கு ப்ரெஷர், கொஞ்சம் அதிக வேலை இருந்துச்சு. ஒன்றுனா நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ரைடுக்காக நம்ம நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணோம். அதில் அப்டேட் இப்போ நான் காட்ட போகிறேன். அது என்னென்னா, iPhone 15 வாங்கியிருக்கோம். iPhone 15. இதை நான் வந்து கோப்ரோவில் தான் இந்த vlog எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வசந்தன் கோட நான் வந்து கள்ளக்குறிச்சி சூர்யாவை காண்டாக்ட் பண்ணி அங்கே எடுக்க முடியும். கடைசியில் விழுப்புரத்தில் தான் ஸ்டாக் இருந்துச்சு. விழுப்புரத்துலேயும் ஸ்டாக் இல்லை, பண்ருட்டிலேருந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி விழுப்புரத்தில் எடுத்தோம். திரும்ப வரமாட்டேன்னு நான் ஆட்டம் போட்டிங்க, திரும்ப வந்துட்டேன்டா. ஸோ இந்த ஐஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐஃபோன் இருக்காது. ஏன்னா அந்த ஐஃபோனில் தான் இப்போ நம்ம விலாக் எடுத்துகிட்ருக்கோம். விலாகை பார்த்தாலே தெரியும், நல்லா கிளியராக இருக்கும். கோப்ரோவில் விலாக் எடுக்கலை, கோப்ரோ வந்து உள்ளே இருக்குது. எங்கள் பாட்டி வந்து வீட்டை பூட்டிட்டு திண்டிவனத்துக்கு பர்ச்சேசிங் போயிருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு செயின் லூப், செயின் க்ளீன் எல்லாமே செயின் க்ளீன், செயின் லூப்லாம் அடித்து வண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம கண்டிப்பாக ரைடு போகிறதெல்லாம் காட்டுவேன். ஸோ இப்போது நம்ம ஐஃபோன் வாங்கியிருக்கோன்றதை தெரியப்படுத்துகிறேன். இது 256 ஜிபின்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கே போட்டிருக்கு? ஆமாம், 256 ஜிபி தான். இதெல்லாம் ஓப்பன் பண்ணேன். இந்த ஓப்பன் பண்ண வீடியோ கூட நான் இதில் ஆட் பண்ணுறேன். சும்மா சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி பாருங்கள்.
எங்கள் அக்கா புள்ள நசீஹா மூலியமாக தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். நான் குழந்தைங்கிட்ட வந்து இந்த கள்ளங்கப்படம் இல்லாதவங்க குழந்தைங்க அவங்கள வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 74,000 ஆன்லைன் ப்ரைஸ் கிடச்சி. நமக்கு வசந்தன் குழு ஒரு ரூ. 2,000 கம்மி பண்ணி ரூ. 72 நமக்கு கொடுத்தாங்க. இதுக்கு கிஃப்டாக வந்து ஒரு நெக் பேண்டு கொடுத்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு. ஓகே, இப்போது ஐஃபோன் 15 நம்ம பார்த்தாச்சு. இது எதுவும் ஓப்பன் பண்ணியே காட்டுறேனே, உள்ள ஒன்றுமே இல்லையா? அதுதான் பார்த்துட்ருக்கீங்க ஐஃபோன். இது கூட இது என்னது, அந்த பின் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வச்சுருவோம். கேபிள் எப்பவும் போல் கேபிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஐஃபோன் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ப்ளூ கலரில் எடுத்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது ப்ளூ கலர். போன தடவை ப்ளூ எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. இந்த தடவை ப்ளூ எடுத்துட்டோம். இதுதான் போட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல நினச்சேன். இந்த ஐஃபோனுக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னா, 1 இயருக்கு 2 வாட்டி உடைச்சாலும் அதை அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக. டிஸ்பிளே என்ன ஃபோனில் எந்த பிரச்சனையானாலும் சரி. அந்த மாதிரி 2 இயர்ஸுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த ஃபோனே சுக்கு சுக்கான்னு உடஞ்சிட்டா கூட அதை ரெடி பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. அதால் அவங்களால ரெடி பண்ண கொடுக்க முடியாட்டி அந்த ஃபோனுடைய வேல்யூவை வந்து நமக்கு அமௌண்ட்டை வந்து நமக்கு கேஷாக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம லடாக் அங்கே இங்கெல்லாம் போகிறோம், இப்போ ரைடர்னாலே பொதுவாக ஃபோன்லாம் கீழே விழுவும். ஃபோன் மட்டும் இல்லை, கேமரா, பைக்கு, நாம் எல்லாமே கீழே விழுந்து புரண்டு ஒரு மாதிரி ஆயிரும் வச்சுங்களேன். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக முதல்ல எடுத்துக்கணும். செகண்ட், நம்ம வச்சுருக்க பைக் இன்சூரன்ஸ், மொபைல் இன்சூரன்ஸ், எல்லாத்துலேயும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கணும். அது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கும். அது இந்த விஷயத்தில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு இப்போ நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன், பட்டு இப்போது கடைசி நேரத்தில் எடுக்க முடியல. எந்த அளவுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா, என் வண்டியில் நம்பர் பிளேட் கூட மாற்றாமல் இருந்தேன். கோயம்புத்தூரில் எனக்கு ஃபைன் போட்டாங்க. ஹெல்மெட் போடாமல் போனது, நம்பர் பிளேட் இல்லாமல் போனது, ஃபோன் பேசிகிட்டே போனதுன்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டாங்க. ஒரு 500 கேட்டாங்க. 500 இல்லை அப்படின்னு, ஆன்லைனில் கட்டிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, இவனுக்கு ஒரு பெரிய ஃபைனாக போடுறான்னு சொல்லிட்டு 1000, 1500 ஃபைனை போட்டு வச்சுருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம எப்படியா இருந்தாலும் அதை கட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம லடாக் ரைடு கிளம்ப போகிறோம். இப்போ நான் வண்டியை ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக நல்ல வேலை என் பைக்கில் விழுவல. இடையே செல்லம் இங்கே வருங்க, தேங்காய் ஒட்டார்னு விழுவுது. இந்த சீட்டில் விழுந்து சீட்டை கொஞ்சம் வளைஞ்சி போச்சு, அடித்து கீழே விழுவுது. நல்ல வேலை. எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா, விழுந்ததே விழுந்துச்சு, நேராக என் பைக்கில் விழுவாமல் இருந்துச்சு. முதல்ல என் பைக்கை கொண்டு போய் நான் மரத்துக்கடியில் நிப்பாட்டாமல் அங்கே நிப்பாட்டிட்டு வந்துடுறாருங்க. வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டேன். ஒரு சின்ன இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி குளிச்சுட்டு இருந்தேங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. மரத்தில் தேங்காவை வெட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. ஊரில் எல்லாம் நிறைய பேர் வேலையாக இருப்பாங்க, வரமாட்டாங்க. அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் தேடி பார்ப்போம். ஆரம்பத்தில் எங்கள் ஊருக்குள்ளே சில பசங்கள்லாம் சின்ன வயசில் இருப்பாங்க. நானே மரம் ஏறுவேன். அப்போல்லாம் நான் கேட்டு பார்த்துருக்கேன், மரம் வெட்டுறது, இது தேங்காய் வெட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லாம் வெளியூரில் இருக்காங்கப்பா, ஆள் இல்லைன்றாங்க. நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா பாட்டி இங்கே தான் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. சப்போஸ் அவங்க மேலே வந்து தேங்காய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு குளிக்க போனவன் திடீர்னு என்ன பண்ணிட்டேன், விறுவிறுன்னு இந்த மரத்தில் ஏறிட்டேங்க. அப்போது எனக்கு தென்னை மரம் ஏற தெரியும். தென்னை மரம் ஏறி இந்த கையாலே, அப்போ கத்தி கித்தியெல்லாம் இல்லை, இந்த கத்தியை பின்னாடி சொருவிக்கிட்டு வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதுக்கு அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், காஞ்ச தேங்காய் மட்டும்தான் எப்போவுமே கீழே விழும். அப்போது விறுவிறுன்னு ஏறிட்டேன். ஏறி கையாலே திருப்பி 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 தட்டி 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 காஞ்ச தேங்காய் எல்லாத்தையும் கீழே தட்டி விட்டு விறுவிறுன்னு இறங்கி குளிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போனேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த கிராமத்தோட ஒன்றி வாழ்ந்திருக்கோம். இந்த வீட்டோட எங்கே போனாலும் சரிங்க, எனக்கு என் வீடு இந்த செண்டியம்பாக்கம் தான் எனக்கு சொர்க்கம் மாதிரி. இங்கே என்ன இல்லை, எல்லாமே இருக்குதுங்க நம்ம வீட்டில்.
காலையில் வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து பல்லெல்லாம் விளக்காம இங்கே கொஞ்ச நேரம் படுத்து ஃபோன் நோண்டுவேன். ஃபோன் நோண்டும்போது எங்கள் நெனிமா என்ன பண்ணுவோம், ஒரு இஞ்சியை நல்லா நசுக்கி காரம் அப்படியே காரமாக இருக்கக்கூட ஒரு டீ கொண்டு வந்து குடிக்கும்போது அப்படியே குடிச்சிட்டு இங்கே இருப்பேன். இந்த மரத்துக்கு கீழே நம்ம வளர்த்த ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டினா இல்லை குட்டியாக வாங்கிட்டு வந்தது. அது பெருசாக வளர்ந்து என் பக்கத்தில் இங்கேயே படுத்துருக்கும். அது மேலே தோளில் கை போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஷாருக் கூட விளாண்டுக்கிட்டு இப்படி எங்கள் அம்மா அடிக்க போனோம், டக்குன்னு கோவம் வரும். சும்மா விளையாட்டுக்கு நம்ம சண்டை போட்டோம்னா வந்து நடுவில் தடுப்பார். இது எடுத்து இது அங்கே போய் உட்காரு, இங்கே போய் உட்காரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு நம்ம கூடயே இருக்கும். இந்த வீடு தாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குமே. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே பாம்பு, பல்லி, தேரை, பூரான், தேள் எல்லாமே இருக்கும். இந்த மரத்தில் படுத்துட்டு இருக்கும்போது மேலே கூட பாம்பு வந்து விழுவும். மரத்துக்கு மேலேயும் சாரப்பாம்பு போகும். ஆனால் எதுவுமே பயம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு உயிரினமும் நம்மளை வந்து தொல்லை பண்ணாது. நம்மளை வேணுக்குன்னே வந்து கடிக்காது. நம்ம இருந்தோம்னா நம்ம பார்த்து பயந்து தான் ஓடும். அதை நம்ம எந்த டிஸ்டர்ப் நம்ம நல்ல பாம்பு சீருதுன்னா அது வந்து தன்னை பாதுகாக்கிறது தான் சீருமே தவிர கொத்தணும்னு வந்து கொத்தாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் எல்லா பாம்புகளும் பிடிப்பேன். தென்னை மரம் ஏறுவேன், பனை மரம் ஏறுவேன், கிணத்துல குளிப்பேன், கடலில் குளிப்பேன், நீச்சல் எல்லாமே தெரியும். நம்ம ஒரு ப்ராப்பரான பக்காவான பட்டி கேட்டான். அதை நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு படிக்காதவன். இப்போது என் வீட்டை நானே விளாகில் காட்டுறேன். இந்த விளாகில் வீட்டை காமிச்சிக்கிட்டே நான் ஒரு சில பேருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து சூர்யாவுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன் வருத்தப்பட்டோன்னா, நம்ம கூட வந்து ஒரு ரைடில் சாதிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப ஆசையாக வந்த ஒரு பையனுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவனால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளால் இன்னும் ரைட் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, நம்ம தானே ஃபேமிலியை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான கவலைகள் இருக்கும். அந்த கவலையில் இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த கோழிக்கு எப்போ கூறுன்னு தெரியாது, ஈவினிங் கூப்பிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்க. டேய் ஓடிடு ஒழுங்கா. இது கூணுன்னு எல்லாமே கூவுது பாருங்க. ஹேய் ஒழுங்கா போறியா இல்லையா ஒன்று? ஹை படு படு அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிங்க. இந்த கோழி இருக்கு. சூர்யாவுக்கு வந்து நம்ம சரி நம்ம மைக் வச்சுருக்கோம், நம்ம வாய்ஸ் தான் கிளியராக கேட்கும்ல. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிங்க. குறிப்பாக சில பேரை நான் சொல்லியே வந்து மென்ஷன் பண்ணியே வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள், அந்த வீடியோ பார்த்த பேர் தெரியாதவங்க, ரைடர்ஸ் கிளப்பில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்னென்னா அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க. வீல்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட்லேருந்து காதர் அண்ணா வந்து நேரில் வந்து பார்த்தாரு. ரைடர்ஸ் ஆர்மிலேருந்து முஸ்தஃபா வந்து நேரில் வந்து பார்த்தாரு. அவருக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லீலா அண்ட் விக்கி அவங்க வந்து ரொம்ப மனதைரியமாக இருங்க அப்படி சொல்லி நமக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வரிசையாக வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் சொல்லி ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேருடைய பேர் தெரியல, அப்போ அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறது? அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றியுடனே இருப்போம். எல்லாருக்குமே பொதுவாகவே எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். V3 விஜய் அவனோட தான் நம்ம இப்போ இந்த ரைடே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மச்சான் நீ ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணடா. விஜய் வந்து ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர் வந்து இந்த மொத்த பில்லையுமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ செலவானாலும் அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ஒரே ஆள்கிட்ட வந்து எல்லா பாரத்தையும் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ஆசை நினைக்கல. சரி நமக்கு ஹெல்ப் கிடைக்குது, ஒருவேளை இப்போ தோணிருக்கு, சரி ஒருவேளை அவரே ஹெல்ப் எல்லாமே பண்ண சொல்லியிருக்கலாமோ அப்படின்ட்டு இப்போ தோணுது. ஆனால் நம்ம அப்படி செய்யாததும் ஒரு நல்லது இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே ஒரு நல்ல எண்ணம் தான். ஒரே ஆள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் ஒரே ஒரு நபர்கிட்ட வந்து எல்லா பொறுப்பையும் கொடுத்து அவர்கிட்டயே எல்லா ஹெல்ப்பையும் கேட்குறது ஒன்று இருக்குது. அது எல்லாமே பகிர்ந்து செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது.
ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. 75,000 அப்போ பில் கட்ட வேண்டி இருந்துச்சு. அதை உடனே அவரே ஒரே ஆளாக கட்டிட்டாங்க. கட்டிட்டு ப்ரோ என் பேர்லாம் சொல்ல தேவையில்ல இருக்கட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. என்னங்க இந்த உலகத்தில் இப்படியும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். நிறைய பேர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மலாம் செய்கிறது ரோட்டோரமாக நம்ம வந்து ஒரு 50 100 கொடுக்கறது, சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதை நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், vlog எடுத்து போட்டுட்டு இருப்போம், ஹியூமானிட்டி பண்ணிட்டு இருப்போம், அது பெரிய விஷயமா பார்த்துட்டு இருப்போம். சில பேர் வந்து 1,00,000 2,00,000 எத்தனை லட்சம்லாம் பார்க்கறது அசால்ட்டாக கொடுத்து போயிட்டே இருக்காங்க. அவங்க யாரும் தெரியல, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த உதவியை ஏற்படுத்தி கொடுத்த திரு விஜய் மச்சான், லவ் யூ மச்சான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கும்போது நீ அந்த வேதனைப்பட்டதை நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றிடா மச்சான். லவ் யூ மச்சான். திரு விஜய், அவங்க கூட தான் நம்ம இப்போ இந்த லடாக் ரைடு கிளம்பிட்டு இருக்கோம். அவன் ஆல்ரெடி ரைடில் தான் இருக்கான். அவன் கூட போய் நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து கூட இருந்த ட்ராவலர் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ண ரொம்ப நன்றி மச்சான். கண்டிப்பாக நல்ல விதமாக வளர்ந்து வரணும் எல்லாருமே, அதை நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து நம்ம பேக் பவுன்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர், யூடியூப், இன்ஸ்டா, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், ரைடர்ஸில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து தெரியல. ஒரே ஒரு சின்ன பையன் வந்து ஆனால் என்னால் முடிஞ்சது 50 ரூபா அனுப்பியிருக்கேனே, அதுதான் நான் காலேஜ் போயிட்டுருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா அனுப்பி வச்சாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி, அன்பு பாசமாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி செய்யணும்? நம்ம திரும்ப ரைடு பண்ணணும், vlog எடுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்மளால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். முடியாட்டியும் பண்ணுவேன், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யாவுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் ரைடுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம நன்றியை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நன்றி உள்ளவனாக இருக்கணும், அதை நான் நம்புகிறேன். ஸோ என் வீட்டில் இருந்து எனக்கு பிடிச்ச பிளேஸில் இருந்து இடத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ ஸ்மார்ட், லவ் யூ லாட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நான் எதோ காமிக்கிறேன்னா, கொய்யா மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா, இல்லை பலா மரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சரி, ஒரு கொய்யா பழத்தை பறித்து தின்னுட்டே பேசுவோமா? நான் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, எங்கள் வீட்டில் உள்ளவங்க சரி, யாருமே இங்கே உள்ள பழத்தை நம்ம பறித்து சாப்பிடணும், அதை நம்ம தான் வச்சுக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மரங்கள், செடி, கொடி எல்லாம் வளர்க்குறது எல்லாமே எதுக்குன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு தான். இங்கே வந்து அணில், ஓணான், குருவி, காக்கா, கிளி, பச்சை கிளி, இது மாதிரி எல்லா விதமான உயிரினங்களும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. ஆமாம், நமக்கு எப்பயாவது 1 2 சாப்பிடணுன்னா சாப்பிடுவோம். அந்த மாம்பழம் சீசனில் ஒரே ஒரு மரத்துலேருந்து தான் மாம்பழம் பறித்து, 2 மரத்தில் உள்ள மாம்பழத்தை பறித்து அதை நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுப்போம். அதை தவிர்த்து நிறைய மாம்பழம் மரத்திலே தான் இருக்கும். அதை வந்து இந்த குருவிங்க தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதை எப்படி சொல்ல வரேன்னா, இன்ன வரைக்குமே மாங்காய் இருக்குதுங்க. இன்ன வரைக்கும் மாங்காய்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த காட்டட்டுமா? மேலே இருந்து பார்த்தா தெரியுமா? ஐஃபோன் கிளியராக இருக்கும்ன்றதை காட்டுறேன். மேலே காட்டுறேன் பாருங்கள். ஸோ மாங்காய் தெரியுதா? இந்த மாதிரி மாங்காய் அந்த மரத்துலையும் சரி, இந்த மரத்துலையும் சரி நிறைய மாங்காய் மேலே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குருவி, அணில், ஓணான் இது எல்லாமே சாப்பிடும். நம்ம வீட்டில் வந்து இந்த மாம்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுப்போம். 1 2 3 4, இன்னொன்று திறப்பானே 5, 5ஆவது திறப்பானே எங்கே அவன்? சார் மறந்துட்டேன், 5 இவன். ஸோ 5 மாமரம் நம்ம வளர்த்துட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் நென்னிமா பாட்டி பணம் கொடுத்து தண்ணி ஊற்றி வளர்த்துனது. அவங்களும் தண்ணி ஊற்றிருக்காங்க, நாங்களும் போய் சைக்கிளில் போயிட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தது இன்றைக்கி எல்லாமே வளர்ந்து நிற்கிது. ஸோ வாழை மரம், எல்லா வீட்லேயும் வாழை மரம் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வீட்டில் வந்தாங்கன்னா இது வந்து செப்டி டேங்க், ஆனால் எந்த ஒரு ஸ்மெல்லும் இங்கே வராது. இதை நல்லா தொடச்சிட்டு வெயில் டைமில் இங்கே பாய் விரிச்சிருவோம். இங்கே ஃபேன் வச்சுருப்போம். ஃபேன் தேவையில்லை, அது ஒரு அடிஷ்னலாக ஃபேன் வச்சுருப்போம். ஃபேன் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இலையை விரித்து ஃபேமிலி எல்லாமே இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே அதேமாதிரி நம்ம பையன் ஷாருக்கும் இங்கே சாப்பிடுவோம். இங்கே அவனுக்கு இங்கே கட்டி போட்டு பாருவோம். ஸோ நாய், மனுஷங்க,
ஆடு மாடு எல்லாமே நம்ம இருப்போம். இது ஆடு மாடுன்னு சொல்கிறது நீ ஆடையே காட்டலன்னு நினைக்கலாம். அந்த ஏரியா இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஆட்டு கொட்டா. ஒரு 20 ஆடு வளர்த்தணும். 20 ஆடு வளர்த்தது என்னாச்சுன்னா, இப்போ வீட்டில் யாருமே இல்லாதனால அந்த ஆடெலாம் விற்றாச்சு. வளர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த 2 தென்னை மரம், இந்த 2 தென்னை மரம், இதில் இருக்கக்கூடிய காயை எடுத்து பார்த்தோன்னா ஒரு 10 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஆட்டுவோம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமு. அதை 10 லிட்டரா ஆளுக்கு ஒரு லிட்டராக கொடுத்துருவோம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும். ஸோ நம்ம வீட்டை vlog நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஐஃபோனை கட்டுறதுக்கு ஒரு நல்ல தருணம் கிடச்சி போச்சுல. ஸோ இதாங்க நம்ம ஐஃபோன். இது ஒரு மைக், ஐஃபோன் 15. இந்த கவர் வந்து 400 வந்துச்சு. இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொன்னார். vlog மறைக்கலானா இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே சார்ஜும் போட்டுக்கலாம். ஓகே, இதான் நம்ம வீட்டை நான் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் நானே வீட்டுக்குள்ளே போக முடியாமல் வெளியில் நிற்கிறேன். வீடு பூட்டி கிடக்கு. என்னுடைய ஷூஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க, எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு பழத்தையும் பறிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. சுற்றியும் பின்னாடிலாம் பப்பாளி மரம் இருக்குது, அதை காட்டுறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள், கடிச்சு வச்சுருக்கா, எல்லாம் கடித்து சாப்பிட்டு வச்சுருக்கு சீதாப்பழத்தை. எல்லா பழங்களும் சீதாப்பழம் தான். பாருங்க, சீதாப்பழம், இது இங்கே பழம் இருக்குது. இது எல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஹைட்டுன்னு இடையில சொன்னேன், நீங்கள் யோசிச்சிடலாம் ஹைலைட்டுக்கு தான் ஹைட்டுன்றேன். இல்லை ஹைட்டும் இருக்குது. அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காய், இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்குது. நல்லா அதை பறித்து பழுக்க வச்சு சாப்பிட்லாம். ஆனால் பழுக்க வச்சு சாப்பிடும்போது ஒரே ஒரு யோசனை தான், அதை பழுக்க வச்சு சாப்பிட்டு அப்படி என்னடா நமக்கு உடம்புல எனர்ஜி ஏறிட போகுது, அதுக்கு இந்த அணில் குருவிங்க சாப்பிட்டாலே போதுமே அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிப்பேன். அதனால தான் எதையுமே பறிக்கிறது கிடையாது. இந்த தேங்காய் வந்து அடிக்கடி உழுவும், இது பண்ணுவோம். போர் அடித்தாலும் தேங்காய் திருவி அதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். போர் அடித்தா இளநீ வீட்டுக்கு யார் வந்தாலும் இளநீ வெட்டி கொடுப்போம். இங்கே தான் நைட்டு நான் தூங்குவோம். இங்கே தான் கட்டில் போட்டு தூங்குவோம். சில நேரத்தில் இப்படியே விரித்து எல்லாமே இங்கே தூங்கிக்குவோம். நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வீடே இதுதான். ஸோ இதான் நம்மளுடைய வீடு. நான் நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கு நன்றி சொல்லிட்டேன். ஓகே ஸ்மார்ட், நம்மளுடைய முதல் அப்டேட் ஐஃபோனை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த ஐஃபோனில் தான் நம்மளுடைய லடாக் சீரீஸ் ஒன்று ஒன்றா வந்துகிட்ருக்கும். நம்மளுடைய லடாக் vlog எல்லாமே இந்த ஐஃபோனில் வரும். கோப்ரோ வந்து என்னுடைய கோப்ரோ வந்து பேட்ரி திடீர்னு டவுன் ஆயிடுது, திடீர்னு கோடு மாதிரி வருது, திடீர்னு ஹீட் ஆகுது. இது எனக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. லடாக் போனோம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருது. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். லடாக்கில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, விலாக் ஃபோன் ஆஃப் ஆகுது. லடாக் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கேமரா திடீர்னு எரர் ஆகுது, ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்குமே நடந்திருக்கு. நான் லடாக்கில் என் ஹீரோ 9 வந்து திடீர்னு ஆஃப் ஆயிடுது, திடீர்னு கோடு வருது. அந்த ஹை டெம்பரேச்சர் கூலிங்க்கும் அந்த ஹை டெம்பரேச்சர் கூலிங்குக்கும் நம்ம கேமரா ஆகிற ஹீட்டுக்கும் என்னமோ ஒன்று கனெக்ஷன் ஆகி பேட்டரி எல்லாம் உப்பிடுது. நார்மலாக இருக்க பேட்டரியோட உப்பி எல்லாமே புள்ளத்தாச்சி மாதிரி இருக்குது எல்லா பேட்டரியும். அதை பேட்டரி இன்செர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, வெளியில் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த பேட்டரியை தூக்கி போட்டு வேறு பேட்டரி மாற்றலான்னாலும் காசுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வாங்கின ஒரு பேட்டரியுடைய விலை வந்து 2000 ரூபா. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 பேட்டரி வச்சுருக்கோம். 4000, 5000, 6000 கிட்ட வருது. ஸோ எல்லாமே நம்ம அடிக்கடி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ரைடு போயாகணும். ரைடர்ஸுடைய நிலைமையாக தானே. ஏன்னா நம்ம ரைட் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஏதாவது கீழே விழுவோம், இல்லை ஏதாவது உடையும். எல்லாத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம். ரைடுடைய பேசிக்கான விஷயங்கள்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பொறுமை கண்டிப்பாக ரைடருக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம பெரிய ஒரு பைக்கர்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரை விட இது வந்து எவ்வளோ மேலான பைக்கு. இந்த பைக் நான் பெரிய ஆள், நம்ம பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெருமிதமாக நம்மளை நினைக்கும் போது வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் துருவம் பக்கத்தில் இந்த வண்டி நின்றுச்சு. ஆனால் எனக்கு அது இந்த பைக் வச்சுருக்கோம் ரொம்ப பெருமையெல்லாம் கிடையாது. நான் எல்லா பைக்கையும் மதிப்பேன். ஏன்னா நான் இந்த பைக்கு தான் முதல் பைக்கு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட எந்த பைக்குமே இல்லை. ஸோ பைக்குக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதை வந்து நான் இந்த பைக் வச்சுருக்கோம் நம்ம இப்போ ரொம்ப கெத்து அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். இந்த விஷயத்தை கூட எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். இந்த பைக்கு துருவத்துக்கிட்ட நின்றுச்சு.
அப்போ ஒரு ஸ்ப்ளெண்டரில் பெரிய பெரிய புல்லட்லாம் ரைடர்ஸ்லாம் நிறைய பேர் போனால் கண்டுக்கல. ஒரே ஒரு கூலி தொழில் செய்கிறவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பைக்கை பார்த்துட்டு அவரு டோக் பண்ணார். ஸோ அப்போ என்னால் vlog எடுக்க முடியல. கேமரா உள்ளே இருந்துச்சு ரைடு போயிட்டு வரும்போது. அப்போ ஸ்ப்ளெண்டரில் உள்ளேருந்து வந்தவர் நம்ம பைக்கை கஷ்டப்பட்டு டோக் பண்ணி பெட்ரோல் பங்க் கொண்டு போய் விட்டார். ஸோ வந்து நீ பெரியவன் நான் பெரியவன், நம்ம தான் எல்லாம், நம்ம தான் கெத்து, நம்ம தான் ஜாலி அப்படியெல்லாம் கிடையாது. ரைடருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுபவம் என்னென்னா, எல்லா மக்களையும் அன்பாக நடந்துக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஒரு நம்ம அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். நிறைய மக்களை மீட் பண்ணுவோம். புது புது மனிதர்கள், புது புது கல்ச்சர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே வந்து நம்ம இந்த மதம், நம்ம இந்த ஜாதி, நம்ம பணக்காரன், நம்ம ஏழை அப்படின்ற எதுவுமே பாகுபாடே இருக்காது. எல்லாரோடையும் அன்பாக பாசமாக பழகிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணுன்னு தான் நம்ம நினைப்போம். அதான் ஒரு ரைடருடைய உண்மையான ஒரு பக்குவம். அதுதான் கிடைக்கும் ரைடருக்கு. ஸோ இப்போ நான் பண்ண vlog இந்த ஐஃபோன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஐஃபோனில் தான் நம்ம vlogலாம் வரும். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு vlogல நான் பைக்கு செயின் க்ளீன் பண்ணி செயின் லூப் அடித்து நம்ம பைக்கை ரெடி பண்ணுறத நெக்ஸ்ட்டு vlogல நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுத்துட்ருங்க. லவ் யூ ஸ்மார்ட், லவ் யூ லாட்ஸ். என்றும் அன்புடன் உங்கள் ஜெயின்.